இயக்குனர் மேரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம், பசுபதி, லால், அமீர், ரஜிஷா விஜயன், அனுபமா பரமேஸ்வரன் ஆகியோர் நடித்து இன்று வெளிவந்துள்ள திரைப்படம் தான் பைசன் காலமாடன். மனதி கணேசன் வாழ்க்கையை மையமாக வைத்து இந்த படத்தை மேரி செல்வராஜ் இயக்கியிருக்கிறார். இந்த படத்தை நீலம் தயாரிப்பு நிறுவனம் மற்றும் அப்லாஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் இணைஞ்சு தயாரிச்சிருக்குது. ஸோ பெரிதும் எதிர்பார்ப்போடு வெளியாகி இருக்கிற இந்த பைசன் படம் எப்படி இருக்குன்னு சொல்லி விமர்சனத்தில் பார்க்கலாம் வாங்க. கபடி என்றதை தன்னோட உயிரா பார்க்கிற துருவ் விக்ரம் சிறு வயதுல இருந்தே கபடி விளையாட வேண்டும்னு சொல்லி இருக்கிறார். ஸோ பள்ளியில் படித்து வர நேரத்தில் பள்ளியின் பிடி வாத்தியார் துருவ் விக்ரம் என்ற ஆற்றலை பார்த்து அவரை பள்ளி கபடி அணியில் சேர்த்து விடுறார். ஆனால் துருவ் கபடி ஆடுறது அவரோட தந்தையான பசுபதிக்கு பிடிக்கல. ஸோ சாதியின் காரணமாக பல வேலிகள் தங்களை சுற்றி இருக்குது. மேலும் தங்களின் சொந்தக்காரன் கூட ஊரணியில் தன்னோட மகனை சேர்த்து கொள்ள மாட்டான். இதனால் தன்னோட மகனுக்கு கபடி வேண்டாம்னு சொல்லி பசுபதி பயப்படுறார். ஆனால் இந்த கபடி உங்களோட மகனை மிகப்பெரிய அளவுக்கு கூடி செல்லும்னு சொல்லி நம்மளோட பிடி வாத்தியார் கூறி துருவ் விக்ரமை அடுத்தடுத்த கட்டத்துக்கு அழைச்சி செல்றார். ஸோ ஊருக்குள்ள சாதி பிரச்சனை ரெண்டு தரப்பினரிடையே இருக்குது. இதால் ஒரு பக்கம் அமீரும் மறுபக்கம் லால் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க. ஸோ இவங்களை சார்ந்தவர்கள் மாற்றி மாற்றி ஒருத்தர் வெட்டி கொலை செஞ்சு வர்றாங்க. ஒரு தரப்பினர் அமீர் தங்களோட தலைவராக பார்க்கினோம், அதே போல் மற்றொரு தரப்பினர் லாலை தங்களோட தலைவராக பார்க்கினோம். இப்படி ஒரு சாதி பிரச்சனை இருந்தாலும் தன்னை சுற்றி போடப்பட்டுள்ள வேலியை ஒவ்வொரு கட்டமாக தகர்த்தெறிஞ்சு விட்டு கபடியில் சாதிச்சு கொண்டே இருக்கிற நம்மளோட துருவ் விக்ரம் ஒரு கட்டத்தில் இந்த சாதி பிரச்சனைக்குள்ள சிக்க இதால் அவரோட கை உடைக்கப்படுது. ஒரு பக்கம் சாதி, இதனால் தங்களுக்குள்ள நடக்கிற கொடுமைகள், அவமானங்கள், இழப்புகள்னு சொல்லி எல்லாத்தையுமே கடந்து பல போராட்டங்களை சந்தித்து துருவ் விக்ரம் வெற்றி பெற்றாரா இல்லையான்றதுதான் படத்தின் மீதி கதை. இயக்குனர் மேரி செல்வராஜ் எடுத்துக்கொண்ட கதைக்களத்தை சிறப்பாக திரைக்கதையில் வடிவமைச்சு திரையில வழங்கியிருக்கார். இதுக்கு அவருக்கு நல்ல ஒரு பாராட்டை தெரிவிக்கலாம். ஸோ படம் ஆரம்பித்தது முதல் இறுதி வரை நம்மளை பதற்றத்தோடையே வச்சிருக்கிற மாதிரி நிறைய சீன்ஸை இந்த மூவியில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இயக்குனர் மேரி ஒவ்வொரு காட்சியையும் அவர் வடிவமைச்ச விதம் மிகவும் அழகாக இருக்குது. காரணத்தோட நகர்ற திரைக்கதை எங்களை அடுத்தடுத்து என்ன என்ற மாதிரி யோசிக்க வைக்குது. ஸோ விளையாட்டு போட்டியில் கதாநாயகன் வெற்றி பெறுவார்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை சுவாரஸ்யமாகவும் எங்களை பதற்றத்தோடையும் பார்க்க வச்சது தான் படத்தோட பெரிய வெற்றி என்றே சொல்லலாம். ஸோ அனுபமா பரமேஸ்வரன் துருவ் விக்ரம் காதல் காட்சிகள் படத்தில் எதுக்கு என்ற கேள்வி எழும்புற அளவுக்கு இருக்குது. ஏன்னு சொன்னால் அந்த காதல் காட்சிகள் இந்த திரைக்கதைக்கு தேவையா, அது இந்த படத்துக்கு மைனஸ் அமையுது. ஆனால் பிடித்தவரை தான் இந்த பெண் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், கட்டாயம் திருமணம் செய்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்மளோட அமீர் சொன்னது சிறப்பாக இருக்குது. ஸோ கதாபாத்திரங்களோட வடிவமைப்பு படத்தை விறுவிறுப்பாக கொண்டு செல்லுது. கதாநாயகன் துருவ் விக்ரம் கிட்டான் என்ற கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்துள்ளார். இது துருவ் விக்ரமா என்று ஆச்சரியப்படுற அளவுக்கு அவர் நடிச்சிருக்கிறார். ஸோ இந்த படத்துக்காக அவர் போட்டுள்ள உழைப்புக்கு தனி பாராட்டு கொடுக்கணும். மற்ற நடிகர்களோட நடிப்பு பெரிதளவில் படத்துக்கு பங்களித்தாலும் இவர் மொத்த படத்தையுமே தன்னோட நடிப்பால் தோல்ல சுமந்து வெற்றி பாதைக்கு அழைத்து போயிருக்கிறார். ஸோ அடுத்ததா தந்தை கதாபாத்திரத்தில் நடித்திருந்த பசுபதி, இவரோட நடிப்பை பற்றி சொல்லித்தான் தெரிய வேணும் என்ற அளவுக்கு அவசியம் இல்லை. எந்த கதாபாத்திரத்தை கொடுத்தாலுமே அந்த கதாபாத்திரமாகவே மாறி எங்கள் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்துற அளவுக்கு பசுபதி ஒரு டேலண்டடான ஹீரோ. ஸோ அதை பைசன் படத்தில் சிறப்பாக இன்னுமே செஞ்சிருக்கிறார். தன்னோட மகனை காக்கிறதுக்கு போராடுற ஒரு தந்தையா இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்கிறார். ஸோ இறுதியில் தன்னோட மகன்கிட்ட வெற்றியை பார்த்து கண்கலங்கினது அனைத்துக்குமே சிறப்புன்ற மாதிரி தான் இருந்துச்சு. லால், அமீர், ரஜிஷா விஜயன், அனுபமா பரமேஸ்வரன் என்று நிறைய பேர் தங்களோட பங்களிப்பை சிறப்பாக இந்த மூவிக்காக கொடுத்துருக்காங்க. பிடி வாத்தியாராக வந்த நடிகர் மதன்குமார் கவனத்தை நிறையவே ஈர்த்திருக்கிறார். அயலி வெப் தொடருக்கு பிறகு இந்த படம் அவருக்கு நல்ல பாராட்டை கண்டிப்பாக பெற்றுத்தரும். அதே போல் இந்திய கபடி அணிந்த கேப்டனாக நடித்தவருடைய நடிப்பும் நன்றாயிருக்கு. அவருக்கு வாழ்த்துக்கள். இவர்களை தவிர்த்து அனுபமாவின் அண்ணனா நடித்தவர் தனக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக ஏற்று நடித்திருந்தார். இப்படி படத்தில் வந்த ஒவ்வொருவருமே தங்களோட பங்களிப்பை சிறப்பாக வழங்கியிருக்கணும். துருவ் விக்ரம் திரையில தெரிஞ்ச ஒரு ஹீரோன்னு சொன்னால் திரையில தங்களோட முகத்தை காட்டாமலே ஹீரோக்கள் நிறைய பேர் ஆக்கியிருக்கணும். ஸோ இசையமைப்பாளர், எடிட்டர், ஒளிப்பதிவாளர், இதோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இசையமைப்பாளர் நிவாஸ் கே பிரசன்னா பின்னணி இசை மற்றும் பாடல்களில் நிறைய பட்டையை கிளப்பி இருக்கிறார். ஸோ ஒளிப்பதிவாளர் எழிலரசு ஒவ்வொரு காட்சியையும் ஆழமாக காட்டியிருக்கிறார். குறிப்பாக கபடி விளையாடுற காட்சியை இவர் ஒளிப்பதிவில் காட்டின விதம் நிறையவே நல்லா இருந்துச்சு. ஸோ சக்தி தீருவின் எடிட்டிங்
எடிட்டிங் படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் என்றே சொல்லலாம். ஸோ இந்த மூவியோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லிக்க நம்மளோட துருவ் விக்ரம், பசுபதி மற்றும் அனைத்து நடிகர்களோட நடிப்பையும் சொல்லலாம். அதோட மாரி செல்வராஜின் திரைக்கதை, இதை தாண்டி பாடல்கள், பின்னணி இசை, எடிட்டிங் எல்லாமே சூப்பர் டூப்பராக இருந்துச்சு. இதை தாண்டி கபடி காட்சிகள், ஒளிப்பதிவு, வசனம் எல்லாமே கச்சிதமாக பொருந்துச்சு. அடுத்ததாக இந்த படத்தோட மைனஸ் பாயிண்ட்னு பார்க்க காதல் காட்சிகள், அதாவது இந்த கதைக்களத்துக்கு ஏற்றதாகவும் கதை ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரியும் அந்த காதல் காட்சி இதில் பெருமளவாக சூட் ஆகலைன்றதை நாம் சொல்லலாம்.